ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுஹாஸ்னி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் இன் ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி, ஜெண்டர் இன்இக்வாலிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து 2018லேயும் கேட்டாங்க, 2019லேயும் கேட்டாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின். ஸோ ஜெண்டர் இன்இக்வாலிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். So gender inequality is the idea that women and men are not equal. So main gender inequality enna men and women equal illa. Gender inequality refers to unequal treatment or perception of individual wholly or partly due to the biological differences and socially constructed gender roles. So நமக்குள்ள நம்மளே போட்டுக்கிட்ட ஒரு ரூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ விமென்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும், மென்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும். ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. Gender inequality is defined as discrimination against the women based on their sex and not treating them as a pair with men. So main reason என்ன, definition என்ன அப்படின்னா discrimination against women. So based on their sex and not treating means அவங்கள மென்னுக்கு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறதில்ல. From the time immemorial, women are considered as soft, weak, and society view that women are not equal to men has been stabilized. ஸோ பழைய காலத்துலேருந்தே என்ன சொல்கிறாங்க, விமென்ஸ் வந்து சாஃப்டாக இருப்பாங்க, வீக்காக இருப்பாங்க. லைக் சொசைட்டி வியூவில் விமென் வந்து மென்க்கு ஈக்குவல் இல்லை. ஓகே, எந்த வகையிலுமே மென்க்கு ஈக்குவலாக விமென் இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ விமென்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளாய்டட் இன் அண்ட் அவுட் சைட் த ஃபேமிலி. They are not given due respect and treated in a dignified way. They are subjected to sexual and physical violence, treating women very badly and in an undignified way in a worldwide phenomenon. This is taking place in a large scale in India. So within family இருக்கட்டும் இல்லை அவுட் சைட் த ஃபேமிலி சொசைட்டியில் இருக்கட்டும், விமென்னு அவ்வளோ ஒரு டிக்னிஃபைடு வேயாக ட்ரீட் பண்ணுறதில்ல. ஸோ இது வந்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபிசிக்கல் வயலன்ஸாக இருக்கட்டும், செக்ஷுவல் வயலன்ஸாக இருக்கட்டும், இதே தான் ஃபேமிலிக்குள்ளே இருக்கட்டும் இல்லை ஃபேமிலிக்கு வெளியே இருக்கட்டும். ஸோ எதனா ஒரு பிரச்சனை விமென்க்கு இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அவங்கள வந்து ஒரு அன்டிக்னிஃபைடு வேவாக, ஒரு மரியாதை இல்லாத குறையாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க இந்த சொசைட்டியில். மெயினாக இது வந்து இந்தியாவில் வெரி லார்ஜ் ஸ்கேலில் நடந்துகிட்ருக்கு இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டிஸ்க்கு என்ன ரீசனாக இருக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். Reasons for gender inequality. Though Indian Constitution guarantees equal rights and opportunity for uplifting women, most women are deprived of their rights and privileges. The most important reasons for gender inequality are briefly discussed below. So நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் எவ்வளோ தான் கேரண்டி கொடுத்தாலும், ஈக்குவல் ரைட்ஸ், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் விமென்ஸ் அப்படின்ட்டு எவ்வளோ தான் கொடுத்தாலும் இன்னும் அந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்குது. ஓகே, ஸோ என்னென்ன ரீசன்ஸாக இருக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்ஸ் அண்ட் ஜெண்டர் ரூல்ஸ். ஜெண்டர் ஸ்டீரியோ டைப்ஸ், ஜெண்டர் ரூல்ஸ் அப்படின்னா நம்ம சொசைட்டியில் விமென்ஸ்னால் இப்படி தான் இருக்கட்டும், மென்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும், மென்ஸ் இந்தந்த வேலை தான் செய்யணும், விமென் இந்தந்த வேலை தான் செய்யணும். ஸோ இதை வந்து ஒரு என்ன சொல்கிற ப்ரூஃபெல்லாம் இருக்காது, அவங்களா அதை இத்தனை வருஷமாக பிலீவ் பண்ணிவிட்டு வந்திருப்பாங்க. Gender stereotypes are widely held beliefs in a particular social or cultural group about the characteristics deemed appropriate for males and women's. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், gender stereotypes and gender roles attributed by the society are the main causes for gender inequality. ஸோ இதுதான் வந்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டிக்கு மெயின் காஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து patrilineal system. Patrilineal system அப்படின்னா இது வந்து லைக் ஃபேமிலி வைஸாக அதை கண்டினியூ பண்ணிட்டு வந்தது. patrilineal system are the root cause for the gender inequality in the Indian society. ஸோ இந்தியன் சொசைட்டிக்கு இந்த சிஸ்டம் தான் மெயின் காஸ் ஜெண்டர் இன்இக்வாலிட்டிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. patriarchal familial system. Men are authoritative, controlling women and exploiting them. ஸோ men தான் மெயின். ஸோ அவங்க வந்து விமெனை கண்ட்ரோல் பண்ணணும், அவங்கள வந்து என்ன சொல்கிறது எல்லாமே இவங்க சொல்கிறது தான் அவங்க கேட்கணும் அப்படின்றது லைக் ஃபேமிலி சிஸ்டம் வைஸாக அதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ திஸ் சிஸ்டம் ஹேஸ் த சாங்ஷன் அண்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் ரிலீஜியல் ஃபேத் சச் ஆஸ் இந்துயிசம், இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி and got stabilized. So women are to be in a care and protection of their father during childhood. So
சைல்டுஹுட்டில் விமன் எப்படி இருக்கணும், அவங்க ஃபாதர்ஸை கேர் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆஃப்டர் மேரேஜ் ஹஸ்பண்டை கேர் பண்ணணும். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த பிறக்கும் சன்ஸ் இன் தேர் ஓல்ட் ஏஜ் அண்ட் ஆஃப்டர் த டெத் ஆஃப் தேர் ஹஸ்பண்ட், ஸோ குழந்தைங்கள அவங்க பார்த்துக்கணும். ஸோ மனுநீதி சேஸ் தட் அண்டர் நோ சர்க்கம்ஃபரன்ஸ் தேர் ஷுட் ஆக்ட் இண்டிபெண்ட்லி. ஸோ இதுதான் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லாமல் அவங்களோட சந்தோஷத்துக்கும் சுதந்திரத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ என்னோட கிராண்ட்ஃபாதர் இப்படி பண்ணார், ஸோ அதை ஃபாதர் பண்ணுவார், அடுத்து அவர் சன் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி சொசைட்டி வைஸ் லைக் அவங்கள ஃபேமிலி வைஸ் இதே தான் கண்டினியூ ஆகிட்டுருக்கும். ஓகே, இந்த ப்ரெசன்ட் இந்தியன் சோஷியல் சிஸ்டம் conditions of women still remain the same as described by Manunidhi. ஸோ இவங்க என்ன சொன்னாங்களோ அதை மாதிரி தான் இது இன்னமும் இருந்துகிட்ருக்கு. though they may be one or two expectation here and there, Indian women by and large are not allowed to take decision on their own and act independently both in and outside the house. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான லைன் இது. ஓகே, ஸோ நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், இப்படி தான் நம்ம லைஃப்பை லீட் பண்ணணுன்ட்டு இருக்கும், இதுதான் எனக்கு பிடிச்சது, இப்படி தான் நான் கண்டினியூ பண்ணணுன்ட்டு பொண்ணுங்களுக்கு அவ்வளோ ஆசை இருக்கும் விமென்ஸ்க்கு. பட் கண்டிப்பாக அது முடியாது. இப்போ கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அந்த லேடிக்கு நான் ஒரு நல்ல டீச்சர் ஆகணும், நான் ஒரு நல்ல சிங்கர் ஆகணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஸோ ஒரு மாமியார் மாமனார் அப்படின்ற ஒரு ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டு பிடிக்கும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம கேட்கணும். அங்கே நம்ம ஹஸ்பண்ட்ஸ் வேர்டும் அக்செப்ட் ஆகாது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ நான் தேட்டருக்கு மூவிக்கு போனோம்னாலும் போய் ஒரு பெர்மிஷனுக்கு நம்ம நிற்க வேண்டியது இருக்கும். ஸோ அது எல்லாமே ஒரு கஷ்டமான விஷயந்தான். நம்மளோட ஓன் டிசிஷனுக்கு அங்கே வேல்யூவே இருக்காது. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம இப்படி சமைக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பிளான் பண்ணியிருப்போம். பட் மாமியார் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, ஸோ அங்கே நம்மளோட ஆசை அங்கேயே நின்றோம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம சமைச்சு கொடுத்தாகணும். அந்த சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பித்து பெருசு வரைக்கும் விமென்க்கு ஒரு சான்ஸே இல்லை ஃபார் அவங்களோட பிடிச்ச வாழ்க்கையை லீட் பண்ணுறதுக்கு. இன்னமும் நம்ம இந்தியன் சொசைட்டியில் அது நடந்துகிட்டே தான் இருக்குது. ஓகே, பிசைட் patriarchal family system, poverty, illiteracy, lack of employment opportunities, social custom, beliefs and practices, attitude against women are other factors causing gender inequality. ஸோ இதெல்லாம் இல்லாமல், இந்த ஃபேமிலி சிஸ்டம் இல்லாமல் பாவர்ட்டியாக இருக்கட்டும், ஸோ வறுமை, இல்லிட்ரஸி படிப்பு இல்லை, லேக் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வேலை இல்லை, சோஷியல் கஸ்டம், ஸோ சோஷியலில் இருக்கிற டார்ச்சர்ஸ், beliefs and practices, ஸோ இந்த நம்பிக்கைங்க, இந்த ப்ராக்டிசஸ், ஸோ ஆட்டிடியூட் அகெயின்ஸ்ட் விமென். ஸோ இது எல்லாமே ஜெண்டர் இன்இக்வாலிட்டிக்கு மெயின் காசஸாகவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பாவர்ட்டி. ஓகே, ஸோ வறுமை. It has been found out that 70% of women below the poverty line, research finding says that poverty has the direct relationship with the inadequate earning opportunity, inability to function independently. So main causes for this அப்படின்னா poverty அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ earnings இல்லை, earning opportunity இல்லை. ஓகே, not possessing land, no inheritance of property from forefathers, no availability of education and other facilities. ஸோ லேண்ட் அப்படின்ட்டு எதுவுமே இல்லை. சரி, இப்போ நம்மளோட ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து ஒரு பாகம் அதுவும் எதுவும் இல்லை. லைக் எஜுகேஷன் அவைலபிலிட்டி இல்லை, வேறு ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஸோ இந்த ஃபேமிலி சிஸ்டம், patriarchal family system ஃபாலோட் பண்ணி வந்தாச்சு. ஸோ பாவர்ட்டி இஸ் அ ரூட் காஸ் ஆஃப் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. Since women are dependent economically on men, they are incapable of making independent decision and act independently. So women என்ன சொல்கிறாங்க, எக்கனாமிக்கலி எல்லாத்துக்காகவும் மென் மேலே தான் டிபெண்ட் ஆகணும். ஓகே, ஸோ அந்த இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றது, இண்டிபெண்ட் டிசிஷன் அப்படின்றது, இண்டிபெண்ட் ஆக்ட் அப்படின்றது விமென்க்கு இல்லவே இல்லை. ஓகே, சப்போஸ் இப்போ என்னமோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ஆன்லைனில் ஏதோ வாங்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு கூட அந்த எக்கனாமிக்கல் பர்ச்சேஸ் கூட நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை கேட்க வேண்டியது இருக்கும். காரணம் விமென்ஸ் வீட்டில் தான் இருக்கணும், அவங்க ஒர்க்கெல்லாம் பண்ணக்கூடாது. இது நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஆன்சிஸ்ட்ரல் வேலேருந்து நம்ம ஃபேமிலியில் எங்கள் பாட்டி போனதில்லை, எங்கள் அம்மா போனதில்லை, ஸோ நீயும் போகக்கூடாது, வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, வீட்டில் இருக்கணும் லேடிஸ்னால். ஸோ நீ எவ்வளோ வேணால் படிச்சிரு. ஸோ இந்த ஒரு மெயின் காஸ்
இருக்கலாம். ஜெண்டர் இன்இக்வாலிட்டிக்கு இந்த ஒரு பாவர்ட்டி லைக் எக்கனாமிக்கலி டிபெண்டிங் ஆன் men. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இல்லிட்ரஸி. ஸோ படிப்பு இல்லை. ஓகே, விமென்ஸ் வந்து படிக்கக்கூடாது. ஓகே, நம்ம சைல்டு எஜுகேஷன், கேர்ள்ஸ் எஜுகேஷனை பற்றி நம்ம எவ்வளவோ பார்த்துருக்கோம். யூனோ, in India the illiteracy rate among women, especially in villages, is far higher than men. So women படிக்க லைக் வில்லேஜஸ் சைட்லலாம் போய் பார்த்தோம்னா விமென்ஸ் வந்து படிச்சிருக்கவே மாட்டாங்க. ஓகே, ஸோ மென்ஸ் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் படிச்சிருப்பாங்க, பட் விமென் நத்திங். ஸோ ஏன் ஃபேமிலிலேருந்தே அதை அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா இப்போ லேடிஸ் பொன் குழந்தைங்க அப்படின்னா அவங்க வந்து வீட்டு வேலை செய்ய தான். ஸோ இவங்க படித்து ஒன்றுமும் பண்ண போகிறதில்ல. நீ என்ன தான் படித்தாலும் என்ன, நீ மாமியார் வீட்டுக்கு போய் வேலை தானே செய்ய போகிற, படித்து என்ன கிழிக்க போகிற, ரைட்? ஸோ கண்டிப்பாக இந்த வேர்டை எல்லோரும் கேட்டிருப்பீங்க. ஸோ இல்லிட்ரஸின்றதும் மெயின் ஜெண்டர் இன்இக்வாலிட்டிக்கு காரணம். ஓகே, த illiterate are incapable of knowing their rights and properly utilizing the opportunity available to them and progress. ஸோ இந்த படிப்பு இல்லைன்றதுனால என்ன ஆகுது, அவங்களோட ரைட்ஸ் என்னன்றது அவங்களுக்கு தெரியல. ஓகே, ஸோ அதை எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறது, ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஓகே, அவங்கள வளர்த்துக்க என்னென்ன சான்ஸ் இருக்குன்றதே அவங்களுக்கு தெரியாது. ஓகே, ஸோ அவங்களுக்கு இருக்கிற அந்த சர்க்கம்ஃபரன்ஸ்குள்ளவே அவங்க இருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து லேக் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ வேலை இல்லை. நிறைய விமென்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க இது. In Indian families, whether living in village or town, women spend most of their time in doing family routines. இல்லையா? ஸோ வில்லேஜஸ்னாச்சு எடுத்துக்கலாம், சிட்டிஸ் ஆச்சும் இருக்கலாம், டவுன்ஸ் ஆச்சும் எடுத்துக்கலாம். விமென்ஸ் நிறைய பேர் ஸோ என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டு வேலை செய்கிறதுல, ஃபேமிலி பார்த்துக்கிறதுல, இதுலேயே தான் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருந்தாலும் சரி. ஓகே, ஹென்ஸ் they do not have a time to undertake jobs outside the ஹோம். இல்லையா? ஸோ நிறைய இந்த மாதிரி வீட்டு ஃபேமிலி வேலை இதையே பார்க்குறதுனால அவங்களுக்கு வெளியே போய் வேலை செய்ய டைமே இருக்காது. மெயின் டேக்கிங் ஒர்க் ஸ்கில்ஸ் கெட் டிமினிஷ்ட் ஹேஸ் தே ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இன் ரேரிங் தேர் சில்ட்ரன்ஸ். ஸோ குழந்தைய பார்த்துக்கிறது, வீட்டை பார்க்குறது, சமையல் பண்ணுறது, இதுலேயே அவங்க மோஸ்ட் ஆஃப் ஆல் டைம் போயிடும். ஃபார் த சேம் ரீசன் தே ஈவன் டெர்மினேட் தேர் லாங் டேர்ம் ஜாப் கான்ட்ராக்ட். ஸோ லாங் டேர்ம் ஜாப்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் எதுனா இருந்தாலும் மெயின் இந்த ரீசனுக்காகவே அவங்க வந்து கேன்சல் பண்ணுவாங்க. சின்ஸ் மோஸ்ட் ஆஃப் த விமென் டு நாட் ஹேவ் ரெகுலர் இன்கம் ஏர்னிங் ஜாப், தேர் எக்கனாமிக்கலி டிபெண்டிங் ஆன் த மேல் மெம்பர்ஸ் இந்த ஃபேமிலி. இல்லையா? ஸோ நிறைய விமென்ஸ்க்கு இந்த ஏர்னிங் அப்படின்றது இருக்காது. மோஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து மென் மேலே தான் டிபெண்ட் ஆகிருப்பாங்க. ஹென்ஸ் விமென்ஸ் எக்கனாமிக் டிபெண்டன்ஸ் is the prime cause for gender disparity. ஸோ எக்கனாமிக்கல் டிபெண்டன்ஸ் அப்படின்றது வந்து நிஜமாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்தாச்சு, ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்தாச்சு, அந்த பொண்ணோட மதர் சைட், ஓகே, ஸோ மதர் சைட் ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப புவராக இருக்குது. அவங்களுக்கு எதனா மணி ஹெல்ப் பண்ணணும். ஓகே, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு என்ன வேணால் ஒர்க் பண்ணியிருக்கலாம், பட் கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் ஃபேமிலி என்ன சொல்கிறாங்களோ, நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. எஸ், ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு இன்கம் அப்படின்றது இருக்காது. ஸோ அவளுக்கு ஆசை அவங்க பேரண்ட்ஸை பார்த்துக்கணும், அவங்க மதர்ஸை பார்த்துக்கணும், இதெல்லாம் இருக்கும். பட் அவகிட்ட மணி இருக்காது. ஸோ அந்த டைம் அவள் என்ன பண்ணுவாள், போய் ஹஸ்பண்ட் கிட்ட தான் நிற்கணும். ஓகே, ஸோ ஒரு முறை கேட்கலாம், 2 முறை கேட்கலாம், 3வது முறை என் ஃபேமிலிக்கு காசு கொடுன்னு கேட்க முடியுமா? சிச்சுவேஷன் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து விமென்ஸ்க்கு வருது. ஸோ இது என்ன காரணம் சிம்பிள். இத்தனை வருஷமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற வே, அவ்வளோதான். ஸோ விமென்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும். ஓகே, அதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் வரணும். மென்ஸ்க்கும் விமென்ஸ்க்கும் ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும். தோ இப்போ நிறைய விமென்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, ஏர்ன் பண்ணுறாங்க, பட் இன்னமும் நிறைய பேர் இப்படியே இருக்காங்க. ஸோ அந்த சேஞ்சஸ் கொஞ்சம் வரணும். ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பை பற்றி விமென்ஸ்க்கும் தெரியணும். ஓகே, அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட்குள்ளேயே அவங்க இருந்துடக்கூடாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து சோஷியல் கஸ்டம்ஸ், பிலீவ்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். இன் இந்தியா, வேர் patrilineal family system is followed, the responsibility of looking after the family is assigned to women. So women என்ன பண்ணணும், ஃபுல் ஃபேமிலியை பார்த்துக்கணும். மென்ஸ் ஆர் டைரக்டட் டு ஃபுல்ஃபில் த நீட்ஸ் ஆஃப் ஃபேமிலி. ஸோ மென்ஸ் என்ன பண்ணணும், அந்த ஃபேமிலிக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கி போடணும், அந்த மாதிரி. ஓகே, அண்ட் என்ஷூரிங் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபேமிலி. ஸோ ஃபேமிலியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், ஃபேமிலிக்கு தேவையானதை வாங்கி போடணும், ஃபேமிலியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். இது மென்ஸ் வேலை. ஃபேமிலியை நல்லா லீட் பண்ணணும், அது வந்து விமென்ஸ் வேலை. Therefore, women are provided with the lesser rights and are assigned the responsibility of assisting men. Boys and girls are trained for their childhood to fit in these rules. So, சின்ன வயசுலேருந்தே இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறோம். கரெக்ட்? ஸோ வீட்டு வேலைங்கள்லாம் பொண்ணுங்க தான் செய்யணும்.
எஸ். ஸோ இது வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம சொசைட்டியில் வருது. இதுதான் நம்ம பேட்ரிலினியல் சிஸ்டம், ஃபேமிலியல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து என்ன சொல்கிறது, நம்மளோட லைக் சோஷியல் பிலீவ்ஸ், சோஷியல் கஸ்டம் ஆர் பிலீவ்ஸ் ப்ராக்டிசஸ் இத்தனை வருஷமாக அது அப்படி தான் வந்துட்டுருக்கு, இனிமேலும் அப்படி தான் இருக்கும். ஸோ விமென்னா ஃபேமிலியை பார்த்துக்கணும், மென் வந்து ஃபேமிலிக்கு தேவையானதை ப்ரொவைட் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இதுதான் like parents male preference. Most Indian men feel proud in having male children as they believe that only male children have the right to perform the last rites of their parents and they alone facilitate their parents to attain moksha by performing the last rites after the death of their parents. See, இந்த சென்டென்ஸ் ஆக்சுவலாகவே எனக்கு ரொம்ப கஷ்டம். எப்போவுமே நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். இது பையன் குழந்தை வேணும், பொன் குழந்தை இருந்தால் வேணாம். ஓகே. ஸோ பையன் ஏன் வேணும், இந்த லாஸ்ட் அவங்களோட பேரண்ட்ஸ் டெத் ஆகிட்டா அந்த லாஸ்ட் ரைட்ஸ் என்ன இருக்குது, இதெல்லாம் வந்து பையன் பண்ணணும், அவங்களோட பையன் இருந்து பண்ணணும், வாரிசு பண்ணணும். அப்படி பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஏன் பொன் குழந்தை பண்ணக்கூடாது? ஒய் நாட்? யூனோ. ஸோ இந்த லைக் இன்னமும் இந்த வில்லேஜஸ் சைட்லெல்லாம் பொன் குழந்தை பிறந்து அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க, பையன் பிறந்து அவ்வளோ ஒரு குஷியாக இருந்துடுறாங்க. அது வந்து இன்னமும் இருக்குது, போயிடல, நிஜமாகவே இருக்குது, இன்னமும் இருக்குது. யூனோ, நிஜமாகவே அது ரொம்ப ஒரு பேட், பேட் கண்டிஷன் இன்னமும் நம்ம இந்தியன் சொசைட்டியில் இருக்குது. as the duty of protecting the parents in their old age is made mandatory for women. ஸோ மென் ஓல்ட் ஏஜ் ஆகிடுச்சு, பேரண்ட்ஸ்க்கு மென் தான் பார்த்துக்கணும், என்னோட பையன் பார்த்துப்பான். And the tradition that women inherited new family after their marriage, Indian families very much wish to have their my children. ஸோ என்ன ஆகிடும், கல்யாணம் ஆகி பொண்ணு போயிடுவான், நமக்கு பொண்ணு குழந்தை பிறந்தா, ஸோ அவள் கல்யாணம் ஆகி போயிடுவான். ஸோ அவன் வந்து அந்த ஃபேமிலியை பார்த்துப்பான். ஸோ நமக்கு என்ன பையன் பிறக்கிறானோ அவன் தான் நம்மளை பார்த்துப்பான். ஸோ இதுதான் வந்து நம்ம கல்ச்சர்லேயே இருந்து, கல்யாணம் ஆகி போனால் என்ன, பொண்ணையாக அவங்க பேரண்ட்ஸை பார்க்கக்கூடாது, பையன்தான் ஏன் பார்க்கணும்? இதெல்லாம் வந்து நமக்கு நம்மளே போட்டுக்கிட்ட ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் ரூல்ஸ், அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. இத்தனை வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர்றது மட்டும்தான். ஸோ இப்போது மாமியார் வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே. ஸோ மாமியார் வீட்டுக்கு வந்தாச்சு. லைக் நமக்கும் நம்ம ஹஸ்பண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஃப்ரீயாக இருக்கணும், இந்த ஆசையெல்லாம் இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ தனியாக போகணுன்ட்டு அந்த லேடி கேட்டுட்டான் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சுன்னா, திங்க் அபவுட் தட் லேடி. ஸோ திங்க் அபவுட் தட் மதர் இன் லா. வாட் ஷில் சே, ஸோ என் பிள்ளைய என்கிட்டேருந்து பிரிச்சுட்டா. கரெக்ட். ஆல்ரெடி அவங்க வந்து தனியாக தான் லீட் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்க லைஃப்பை. பட் அந்த சான்ஸ் வந்து அவங்களோட பையனுக்கு, அவங்களோட பையனோட ஒய்ஃபுக்கும் அவங்க தரமாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் இவங்க ஃபாலோ பண்ணுவேன். காரணம், எனக்கு வயசாகிடுச்சு, ஸோ என்ன கடைசி காலத்தில் நீ தான் பார்த்துக்கணும். ஒய் நாட் தனியாக இருந்து பார்த்துக்க முடியாது? இல்லை அவங்களோட ஆசைக்காச்சும் அவங்கள வாழ விடணும். நம்ம சொல்கிறத தான் கேட்கணும், அவங்க வந்து நம்ம கூட தான் இருக்கணும். நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான், ஒரு சமையல் எக்ஸாம்பிள் கூட தான். இன்றைக்கி நம்ம எதனா சமைக்கணுன்ட்டு யோசிச்சுருப்போம், பட் அவங்க வந்து ஒரு மெனு கொடுத்துருவாங்க, இதெல்லாம் நீ சமைக்கணும் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ அந்த சின்ன ஆசை கூட அந்த விமென்க்கு நிறைவேறாது. ஸோ காரணம், தட்ஸ் வாட், நான் வந்து இப்படி தான் இருந்தேன் என் மாமியார் வீட்டில், நீயும் இப்படி தான் இருக்கணும், தட்ஸ் இட். ஸோ எவ்வளோ கல்ச்சர் மாறினாலும் சரி, எவ்வளோ சென்ச்சுரிஸ் மாறினாலும் சரி, இதை தான் நாங்கள் இத்தனை வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம், நீயும் இப்படி தான் இருக்கணும், சிம்பிள். இட்ஸ் ரியலி பேட் மேன். ஓகே. நம்ம பேரண்ட்ஸை பார்த்துக்கணும் அப்படின்ற ஆசையும் நமக்கு இருக்கும். வை நாட் விமென் இதை பண்ணக்கூடாது? அதையே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் இத்தனை இதுவாக, என்ன கல்ச்சர் இது, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போது டவுரி சிஸ்டம். நெக்ஸ்ட் வெரி மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லலாம், டவுரி சிஸ்டம். As dowry is the form of cash and jewels has to be given to the bridegroom at the time of marriage, parents considered female child as a economic burden. Main reason பொன் குழந்தை வேணாம் அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் சொல்கிறதுக்கு மெயின் ரீசன் இந்த டவுரி சிஸ்டம். ஓகே. ஸோ அவங்க கேட்குற பணத்தை கல்யாணம் பண்ணோன்னா இது எல்லாத்தையும் கொடுத்து பொண்ணை அனுப்பணும். ஸோ எக்கனாமிக்கலி ஒரு பேர்டன் பொன் குழந்தை பிறந்தா. இதை ஏன் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க இத்தனை வருஷமாக? நிஜமாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த ரீசனாலே கல்யாணம் ஆகாமல் இருக்கும், எத்தனை விமனோட லைஃப் ஸ்பாயில் ஆகிருக்கும். வெரி பேட். என்ன தான் டவுரி அகெயின்ஸ்ட் ஆக்ஷன் வந்தாலும், ஆக்ட் வந்தாலும் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இது ஸ்டில் இட்ஸ் கோயிங் ஆன் எல்லா வில்லேஜஸ்லையும். ஓகே. ஸோ இவ்வளோ பணம் கொடுத்து இவ்வளோ இது பண்ணி அவங்கள கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நிறைய பேரண்ட்ஸ்க்கு பொன் குழந்தை வேணாம் அப்படின்ட்டு வேண்டிப்பாங்க. இட்ஸ் ரியலி பேட் ஆக்சுவலி. These traditions and social customs in the society develops anti-female social bias. Okay.
ஸோ நெக்ஸ்ட் வந்து social attitude among the masses. It can be seen that well-educated people too have negative attitude towards women. ஸோ எவ்வளோ நல்லா படித்து எவ்வளோ நல்லா எஜுகேட்டட் பீப்புளாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கும் டுவர்ட்ஸ் விமென். Although there have been social and industrial development, the authorities such as exploitation of women, subjecting women to the sexual violence and repression of women by men and social insult is still continuing. ஸோ இது எல்லாமே இன்னும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. எவ்வளோதான் சோஷியல் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இருந்தாலும் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் விமென், அவங்கள ஒரு செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணுறது, ஓகே, ஸோ இது எல்லாம் வந்து சோஷியலி இன்சல்ட் பண்ணுறது எல்லாமே நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து லேக் ஆஃப் அவேர்னஸ் அமேங் விமென். ஸோ மெயின் காஸ் இதுவும் சொல்லலாம், அவேர்னஸ் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த விமென்ஸ் ஆர் நாட் அவேர் ஆஃப் தேர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இதெல்லாம் நம்மளோட ரைட்ஸ், இதெல்லாம் நமக்கு இருக்கணும் அப்படின்ற திங்கே அவங்களுக்கு தெரியாது. அண்ட் கேப்பபிலிட்டிஸ் ஈவன் டுடே தே ஆர் அக்கஸ்டம்டு டு சைலண்ட்லி ஸ்வாலோ த இன்சல்ட் அண்ட் வயலன்ஸ் மெல்டட் அவுட் தெம். ஸோ என்ன இன்சல்ட், என்ன ப்ராப்ளம் அவங்களுக்கு எகென்ஸ்ட் வந்தாலும் அது சைலண்ட்டாக அதை அப்படியே மறைச்சிடுறது. ஓகே, ஸோ இதுதான் வந்து மெயின் காஸ் அப்படின்னே சொல்லலாம். Even though equal rights and opportunities on par with the men are guaranteed to the women in the Indian constitution, women are not fully aware of them. So எவ்வளோதான் லைக் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் men or women are equal rights are provided, equal opportunities are provided என்ன சொன்னாலும் விமென்க்கு அதை பற்றி ஒரு அவேர்னஸ்ஸே இருக்காது. violence against women still continues. ஸோ அந்த violence அப்படின்றது against women கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. In spite of being aware that they are neglected, women are hesitant to raise their voice against it. ஸோ அவங்களுக்கு தெரியும் நான் இந்த மாதிரி நெக்லெக்ட் ஆகுறேன், எனக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் அவங்க வந்து அதுக்கு எகென்ஸ்டாக வாய்ஸ் ரைஸ் பண்ண ரெடியாக இல்லை. as they are very much concerned about their welfare of their family and its pride. ஸோ உங்களோட மெயின் திங்கிங் என்ன இருக்கும், நம்ம ஃபேமிலி, ஸோ நம்ம ஃபேமிலியை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. ஜென்ரலி ஆல் ஓவர் த வேர்ல்ட் motherhood feeling of women makes them swallow the bitter feelings of their neglect and insulted for the sake of their children. So this is the root cause of gender discrimination. ஸோ இதுதான் மெயின். ஸோ இந்த மதர்ஹுட் ஃபீலிங் அப்படின்றது என்ன பண்ணுது, என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன பிட்டர் ஃபீலிங் இருந்தாலும் அது எல்லாத்தையும் அவங்க ஸ்வாலோ பண்ணுறாங்க, நெக்லெக்ட் பண்ணுறாங்க. மெயின் காஸ்னா ஃபார் த சேக் ஆஃப் தேர் சில்ட்ரன்ஸ் அண்ட் ஃபேமிலி தான். ஸோ திஸ் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நானுமே இவ்வளோ நான் பேசிகிட்டு இருந்தாலும் அடுத்து நான் போய் இதே தான், என்ன ஒர்க் இருக்கோ அதை நான் பார்ப்பேன், என் பிள்ளைய நான் பார்த்துப்பேன். ஸோ தட்ஸ் இட். ஸோ இது என்ன சொல்கிறது, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், ரூட் காஸ் ஆஃப் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபைன் தென். இதுதான் வந்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டி. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இது வந்து என்ன சொல்கிறது, இம்பார்ட்டன்ட் கொஷின்ன்றதை விட நம்ம லைஃப்பை பற்றி நம்மளே பேசுகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ என்ன மாதிரி கொஷின் எப்படி கேட்டாலும் ஜெண்டர் இன்இக்வாலிட்டியை பற்றி நீங்கள் ஓனாகவே எழுதலாம். ஓகே ஃபைன், நான் இங்கே வந்து சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், இன்னும் நீங்கள் கலெக்ட் பண்ணி எழுதுங்க. ஃபைன் தென். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. ஓகேங்களா? ஃபைன் தென். தேங்க்யூ ஸோ மச். இந்த வருஷம் எக்ஸாமை ரொம்ப நல்லா பண்ணுங்கள்.